இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இப்பெல்லாம் ஒன் டே மேட்ச்லயே அசால்ட்டா டபுள் செஞ்சுரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல டெஸ்ட் மேட்சஸ்லயே அவ்வளவு ஈஸியா டபுள் செஞ்சுரி எல்லாம் யாரும் அடிக்கலங்க. ஆனா அதுக்கு ஆரம்ப புள்ளியா இந்தியாவுக்கு முதல்ல இவரு தான் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இவர் தான் பாலி உம்ரிகர், இந்தியாவோட 8வது டெஸ்ட் கேப்டன். 1948ல இவர் இள ரத்தமா இருக்கும்போது இந்தியாவுக்கு டூர் வந்த வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல 115 ரன் அடிச்சு எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சாரு. இதனால இந்தியாவுக்கும் செலக்ட் ஆயிருக்காரு. ஆனா அந்த சீரீஸ்ல ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதுலயும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண தவறிட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரெகுலரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்தியாவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. ஆரம்பத்துல இந்தியன் டீமுக்கு இவர் வந்துட்டு போயிருக்காரு. ஆனா 1952ல எல்லாமே மாறிச்சு. இந்தியா இங்கிலாந்தோட தன்னோட முதல் டெஸ்ட் மேட்ச மெட்ராஸ்ல வின் பண்ணும்போது இவர் பயங்கரமான ஒரு செஞ்சுரி அடிச்சு மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு. டெஸ்ட்ல இவர் 59 மேட்ச்ல 3631 ரன் அடிச்சிருக்காரு. இதுல மொத்தமா 12 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பாகிஸ்தான் மேல மட்டும் இவருக்கு என்ன காண்டுன்னு தெரியலங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா மட்டும் 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இவர் 243 மேட்சஸ்ல 16000 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 325 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஆனா என்னமோ தெரியல, இவருக்கும் கேப்டன்சிக்கும் கடைசி வரைக்கும் பெருசா ஒத்து வரலங்க. மொத்தமா 8 மேட்ச் கேப்டன் பண்ணி 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காரு. அதுவும் அப்போ இருந்த ரொம்ப வீக்கான நியூசிலாந்து டீமோட தான் வின் பண்ணிருக்காரு. 1958ல வெஸ்ட் இண்டீஸோட ஆடின முதல் டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன் பண்ணி தோத்துட்டாரு. அதனால ஆஃப் ஸ்பின்னர் குலாம் அகமத கேப்டன் ஆக்குறாங்க. அவரு வரிசையா 2 மேட்ச் தோத்துட்டாரு. இதனால மறுபடியும் கேப்டன்சியை பாலி உம்ரிகருக்கே கொடுத்திருக்காங்க. ஆனா பிளேயர் செலக்ஷன்ல இவருக்கும் பிசிசிஐக்கும் ஒரு பஞ்சாயத்து வந்ததுனால கேப்டன்சில இருந்து இவரே ரிசைன் பண்ணிட்டாரு. இவரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் டீமுக்கு மேனேஜரா சர்வ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியன் டீமோட செலக்ஷன் கமிட்டிலையும் முக்கியமான ஒரு ஆளா இருந்திருக்காரு. இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக 1962ல இவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ்ல இப்போ நம்ம பார்த்தது நம்ம இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீமோட 8வது கேப்டன். அடுத்து நம்ம எந்த கேப்டனை பத்தி பார்க்க போறோம்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சிலி பாயிண்ட் ஆஃபிஷியலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.